ஃபைனலா நம்ம தளபதி தன்னோட அரசியல் என்ட்ரிய அறிவிச்சுட்டாரு. ரொம்ப வருஷமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நடிகர் விஜயுடைய அரசியல் என்ட்ரி எப்போ இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம தளபதி உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாருன்னு. ஸோ அந்த நிமிஷத்திலிருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, இவர் விரைவில அரசியலுக்கு வந்துருவாருன்னு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. அது இப்போ நிறைவேறியிருக்கு. ஸோ அவரோட கட்சி பெயர் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல. இது என்னுடைய வேட்கை. இது ஒரு ஆழமான வேட்கை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம 2024 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட போறதில்ல அப்படின்னும், எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க போறதில்லைன்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிற இன்னொரு திரைப்படம் சார்ந்த கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியல ஈடுபட உள்ளாரு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. அதுதான் மக்களுக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவரோட என்ட்ரிய பத்தி நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில அட்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பாடலாசிரியர் விவேக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்கள் பேரன்பு மிக்க ஆக்டர் விஜய் சார். தாவேகா தமிழ் மக்கள் கையில் வாளாகவும் கேடயமாகவும் திகழும் என்ற நம்பிக்கையோடு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் ட்வீட் போட்டிருக்காங்க. ரொம்பவே துணிச்சலான தைரியமான முடிவு தான் நடிகர் விஜய் எடுத்திருக்காரு. அவரோட அரசியல் பயணம் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வனிதா விஜயகுமார் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அர்ச்சனா கல்பாத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் கோட் படத்தை தயாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த பயணத்திற்கான முடிவை வரவேற்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோட் படம் கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ணும் என எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இவங்க இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ராகவா லாரன்ஸ், சேரன், வெங்கட் பிரபு, ஹரிஷ் கல்யாண், சாந்தனு, வரலட்சுமி சரத்குமார், இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில இந்த அரசியல் என்ட்ரி எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கையும் தமிழக மக்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடிகர் விஜய்க்கு இது ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். அவரோட புதிய பயணம் வெற்றியடைய நம்ம எல்லாருமே நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் இன்னும் ஒரு வெற்றிடமா தான் இருக்கு அப்படின்னு கருத்து எல்லார் மக்களிடையும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இடத்தை நம்ம தளபதி கண்டிப்பா நிரப்பி ஒரு மக்களுக்கு நல்ல பணி செய்வாரு அப்படின்னு நாம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.